ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சில்கர். நான் உங்கள் தாதாபாய். இன்னைக்கு நம்ம வளர்க்குற கோழிங்களே வெப்பூர் சேவல் கோழி, கத்திக்கால் கோழி, பரலா கோழி அது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த வெப்பூர் கோழிக்கும் இந்த நாட்டு கோழிக்கு மிக்ஸ் ஆகி வருது பார்த்தீங்களா, அதுதான் டோக்லா. நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன டோக்லானா எப்படின்னா, ஏன்னா அது டோக்லான்றாங்க, எப்படின்னா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த டோக்லான்ற விஷயம் சப்போஸ் இப்போ ஒரு வீட்டில் ஒரு சண்டை சேவல் வச்சுருக்காங்க, சண்டை கோழி வச்சுருக்காங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் நாட்டுக்கோழி இருக்குன்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டுக்கோழி முட்டையை அடை வைப்பாங்க. அப்போ இந்த நாட்டுக்கோழியை இந்த சண்டை சேவல் மிதிச்சிருக்குமா, அப்போது இதை விடுற முட்டைங்க அதுக்கும் இல்லாமல் இதுக்கு இல்லாமல் ரெண்டும் கட்டானா மிக்ஸ் ஆகி வரும். மிக்ஸ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு அது சண்டை கோழி நம்ம வீட்டில் உருவாயிடுச்சு, ஆஹா உருவாயிடுச்சின்னு நினச்சிக்குவாங்க, வருதுங்களா. ஆனால் இவர் என்ன நினைப்பாரு, பார்த்தியா நம்ம சேவல் போய் அங்கே வேலையை பார்த்துட்டு இருக்குது, அவங்க வீட்டில் ஒரு கிராஸ் டோக்கலா மிஸ் ஆயிடுச்சு, நாளை பின்ன அது வளர்ந்தா நம்ம வீட்டுக்கு நம்ம விழுகிற சேவலை சண்டை போட்டு கண்ணை உடைக்கும், இது சரி வராதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த சேவலுக்கு இந்த சேவலுக்கும் சண்டை வருது இல்லையோ, அவங்களுக்கு சண்டை வரும், புரியுதுங்களா. சண்டை இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுன்னு மாடிச்சுட்டு இருப்பாங்க, வாங்கோழி அவன் வீட்டுக்கு வந்துச்சு, என் கோழி வாங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற உருவாகும் போது தான் இந்த டோக்கலா கோழிங்க, புரியுதுங்களா. அப்போது இந்த டோக்கலா கோழி இருக்குது இல்லையா, இந்த டோக்கலா கோழியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, அந்த டோக்கலா கோழி நீங்கள் இப்படி கையில் பிடிச்சிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், தள்ளுகிற முடி சிண்டா முடியே அதை எனக்கு தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கும் தூக்கினா என்ன பயம் வந்துடும். அவர் ஐயோ நம்மளை பிடிச்சிட்டாங்க, ஒருவேளை பிரியாணி போட்டுருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ளே பயந்து போய் அவர் நடுங்க ஆரம்பிச்சிடும், அவருக்கு அப்படியே சிண்டா அடிச்சிடும். இன்னொன்று காலை அப்படி தூக்கும், நம்ம கையை அப்படி கிட்ட கொண்டு அதாவது ஃபேஸ் கிட்ட கொண்டு போனாலே அது பயத்தில் கொத்த ஆரம்பிக்கும். கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சளும் ஒரு மாதிரி பயந்து போய் அப்படி இருக்கும். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆஹா இவர் டோக்கலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அது இல்லாமல் இந்த டோக்கலா சேவலுக்கும் ஜாதி சேவலுக்கும் பார்த்தீங்கன்னா உடல் கண்டிஷனு, ஹைட்டு, வெயிட் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இது இப்போ அதாவது ஒரு சண்டை கோழி ஒரு 3 கிலோ இருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு, நாட்டுக்கோழி ஒரு 1.25 கிலோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த நடுவில் அதுக்கு மிக்ஸ் ஆகி இந்த சேவல் டோக்கலா இருக்கு இல்லையா, இவர் கிட்டத்தட்ட ஒரு 2.5லேருந்து ஒரு 2லேருந்து 2.5 கிலோ இருப்பார். அப்போ ஆஹா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கும். வால் தூக்கின்னு இருக்கும், உடம்பு ஒரு ஷேப் இல்லாமல் இப்படி இருக்கும், கழுத்து இப்படி இருக்கும், மேலே ஒரு முடி ஒரு மாதிரி இருக்கும், கீழே ஒரு மாதிரி இருக்கும் முடி, அவர் நடக்கிற ஸ்டைலு, ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது உயரமாக இருக்குது, இதான் சண்டை கோழி, இதை நைஸாக கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா நினைப்பாங்க, புரியுதுங்களா. அந்த மாதிரி நைஸாக கேட்டு வாங்கிட்டு போகிறவங்க அப்புறமா தான் தெரியும், ஐயோ இது கிராஸ் போல இருக்கு, மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆரம்பத்தில் கோழி வளர்க்கும் போது நம்ம ஊரில் ஒருத்தவங்க வேறு இடத்துலேருந்து தங்கியிருந்தாங்க. தங்கி இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு பொட்டைக்கோழியும் ஒரு சேவக்கோழியும் அவங்கள்ட்ட இருக்குது. பீலா கலரில் ஒரு சேவக்கோழியும் ஒரு பீலா கலரில் போட்டேன், இன்னொரு கருப்பு கலரில் போட்டேன் இருக்குது. நான் போகும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க, ஆனால் இங்கே ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களும் இந்த கோழிலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நம்ம ஊரில் நமக்கு தெரியாமல் யாரா கோழி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு வாடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க, தெரியாத வளர்க்குறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஆனால் அது சண்டை கோழி, வீரமான கோழி, சாரமான கோழி, வாட்டமான கோழி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறமா தான் நான் அவங்களுக்கு புரிய வச்சு இந்த மாதிரி விஷயத்த சொல்லி, இதை நீங்கள் காலி பண்ணிவிடுங்க, காலி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு கோழி சேவல் தரேன், நீங்கள் வச்சு அதை வளர்த்து ப்ரீட் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. அவர் ஆச்சரியமாகி அப்புறமா அவர் நம்ம வீட்டுக்கு பார்த்து பேசி பழகி இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வித்தியாசங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கே தெரிஞ்சிடுச்சு, ஆமாம் சொல்கிறது கரெக்டு தான், இது கிராஸு மிக்ஸு, இதை நம்ம காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருக்க கோழிலாம் காலி பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா நம்மகிட்ட வந்தார். நம்ம என்ன பண்ணோம், சரி நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கும் போது நம்ம அவர்கிட்ட விற்கலாம் கூடாது, உங்களுக்கு இருந்தாங்க ஒரு சேவலும் ஒரு பொட்டையும் தரம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சு வளர்த்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரீட் பண்ணுவோம் ப்ரீட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியாச்சு. அவரும் ஜாலியாக அவர் வளர்க்குறாரு. அன்னைக்கு உண்டான அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறாரு, புரியுதுங்களா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருக்கிறாப்புல, நமக்கு நல்லது கெட்டதில் வருவார், நம்ம சில விஷயங்கள் நம்ம சொன்னால் செய்வார். அவர் நம்ம எப்போ எது சொன்னாலும் அவர் நமக்கோசம் அவர் ரெடியாக இருப்பார். அந்த அளவுக்கு அவர் நம்ம கூட நட்பு க்ளோஸாக இருக்கிறார். ஏன்னா மனசு சுத்தம், புரியுதுங்களா, அவர் தான் விஷயம். அப்போது நம்ம ஒரு பார்க்கல விட்டுன்னு வச்சிங்கன்னா அவர் இது வரைக்கும் டோக்கலா கோழியை வச்சு வளர்த்துட்டு இருப்பார். இப்போ இருக்கிறவங்க பார்த்தாக்கா ஆஹா இவன் வச்சுட்டு இருக்கட்டும்,
இவனை சண்டைக்கு இழுப்போம், கோழி சண்டை விடுவோம், சண்டை பார்த்துச்சுன்னா அது ஓடும், ஓடினதுக்கப்புறம் அவனை வெறியேற்றுவோம், டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே மைண்டை வாஷ் பண்ணி அழகாக இது மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் அன்னைக்கே நம்ம அந்த மாதிரி பண்ணி அவரை இன்னைக்கு ஒரு கோழி ஷோக்காலியாக மாற்றி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவரு நம்ம கோழிங்களை எடுத்துகிட்டு வந்தார், நம்ம கூடயே வந்தார், டோரமில் சண்டை விட்டார், களத்துக்கு நம்ம கூடயே வருவார், நம்ம கூடயே நிற்பார், நம்ம தண்ணி போடும்போது அது எல்லாத்துக்கும் நம்ம கூடயே நிற்பார். அந்த அளவுக்கு நம்ம அவரை வந்து மாற்றி வச்சிட்டோம். இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஷோக்கால். புரியுதுங்களா? அதனால இந்த டோக்லா கோழியை வளர்க்குறவங்க தெரியாமல் வளர்ப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தயவுசெய்து இந்த டோக்லா சேவலை மட்டும் எக்காரணத்தை கொண்டு உங்கள் வீட்டிலேயே வைக்காதீங்க. அதாவது சண்டை கோழி வளர்க்குறீங்கன்னா அந்த இடத்துல இந்த டோக்லா கோழியை எப்போவுமே வைக்காதீங்க. ஏன்னா இது எப்போவுமே டேஞ்சரு. ரொம்ப டாப் சேவல் உங்கள்கிட்ட இருக்குன்னா 10 கோழி இருக்குன்னா அந்த 10 கோழியில் அந்த ஒத்த கோழி பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த பெஸ்ட்டான கோழியை போயிட்டு கரெக்டாக இவர் போயிட்டு கண்ணை உடச்சிட்டு வந்துடும். அந்த கண்ணை உடச்சிச்சின்னு வச்சுங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு அப்படியே அந்த உங்கள் பிபி வந்து 200, 250, 350 வரைக்கும் அப்படியே ஏறி நேராக அது தலையில் போய் கள்ளத்துக்கு போகிற மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? அதனால இந்த டோக்லா அப்படின்னாலே அது டோட்டலாக நமக்கு யூஸ் இல்லாத ஒரு சேவல். அவ்வளோதான். அது நம்ம வச்சிக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. சப்போஸ் வாங்கினோம்னா அன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா ஃப்ரீயாக ஃப்ரை பண்ணி சூப்பராக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து உடம்பு தேர்த்திக்கணும். அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? ஓகே கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து சில விஷயங்களை சொல்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். நான் உங்கள் தாதாபாய்.